ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாவண்யா சிஸ்டர், அதுக்கு ஜெயந்தி சிஸ்டர், தன்யாஸ்ரீமா சிஸ்டர், கனகதீபா சிஸ்டர், இவங்கெல்லாம் சேட் எண்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ் நாகராஜ் ப்ரோ, நைஸ் ட்ராமான்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் கிருத்திகா சுரேஷ் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட்டாக 2 ட்ராமா கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் நான் 2 நாளைக்கு ஒரு டைம் வீடியோ போட்டது தான். இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். போரிங்கான மூமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் அதை கட் பண்ணிட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன் சிஸ்டர். சத்தி சிஸ்டர், என்ன டவும் முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சாக்கு ரியாக்ஷன் கொடுத்துருந்தீங்க. ராமன் என்கின்ற அனு சிஸ்டர் நான் அழுதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே சிஸ்டர், உங்கள் ஃபீலிங் எனக்கு ரொம்ப புரியுது. கிருத்திகா சிஸ்டர், ரிவெஞ்ச் ட்ராமா சீக்கிரம் போடுங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரியே. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்ராமா அதுவாக தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த எபிசோட் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ராமாவோட ஃபஸ்ட் எபிசோடில் பண்ண கமெண்ட்டுக்கு ரிப்ளேஸ் இது. லாவண்யா சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு, செகண்ட் லைக்காக நோட் பண்ணிலாம் பண்ணுறீங்க சிஸ்டர், வேறு லெவல். ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவே கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஓகே ப்ரோ, அதையே கண்டினியூ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஏன் சிஸ்டர், இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் ஹீரோயின் ஒரு மூமெண்ட்டில் வேறு மாதிரி மாஸ்க் காட்டுவாங்க, அதை நீங்கள் பாருங்கள். மாதிரி சிஸ்டர், சாரி சிஸ்டர், நான் ட்ராமா நேம் சொன்னோன்னா கண்டிப்பாக அது காப்பிரைட் இஷ்யூவில் கொண்டாந்து முடியுது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு விஷயம் காப்பிரைட்டுங்கிற ஒரு விஷயத்தால் கொஞ்சம் இதாகும் போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் நான் ட்ராமா நேம் சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட் எபிசோடில் என்ன, நம்ம ஹீரோயினும் ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு ஏருக்கு போயிருந்தாங்க. அதில் போயிட்டு க்ரௌன் மாதிரி ஒன்று வாங்கிட்டு அதை ஹீரோக்கு மாட்டிடலான்னு போனப்போ கரெக்டாக ஹீரோ தடுத்து, எனக்கு இதுக்கு இந்த சின்ன பிள்ளை விளையாட்டலாம் அப்படின்னு அவளுக்கு மாட்டி விட்டு இதை அப்படியே கோவப்படுற மாதிரி அவளை ரசிச்சுக்கிட்டு இருக்கானா. சரி, நீ உனக்கு பிடிச்ச இடத்த போய் சுற்றிப்பாரு, அது இல்லாமல் பிடிச்சதை வாங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோ நல்ல பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இவ எங்கே போகிறா, யாரை போய் மீட் பண்ணுறா, அவங்கள பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினை போக விட்டு அவள் பின்னாடி ஃபாலோ பண்ணி வேவு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி எல்லாமே ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜென்ரல், ஒருவேளை அவள் கண்டிப்பாக யாரையா பார்க்கலாரோ, கண்டிப்பாக போய் பார்ப்பா, அவள் வேற ஏதோ திட்டத்தோட வந்திருக்கா, நம்ம கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வந்திருந்ததுல, இந்த மாதிரி மீட் பண்ணணும், நம்மளோட பிளான் என்னாச்சு அப்படிங்கிறதுக்காக. அப்போது ஒரு கேரக்டரை காட்டுறாங்க புதுசாக. அந்த கேரக்டர் பேர் நம்ம சூச்சான்னு வச்சுப்போம். அது ஹீரோயினோட ஆள் தான். ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இந்த சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு ஒன்று எழுதி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே ஒரு மரத்தில் நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே அதை சீக்கிரட்டாக எழுதிக்கிட்டு ஏதோ ஒன்று கட்டிகிட்டு இருக்கா. இது தூரத்துலேருந்து ஹீரோ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் அந்த எழுதி கட்டிற இடத்துக்கும் அவனுக்கு ஆப்போசிட்ல இருந்து வர வெயிலும் அவன் ஃபேஸில் படப்பட ஹீரோயினை சைட் அடிச்சிட்டு இருக்கான் பயவுள்ள. இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்தில் இருந்த அசிஸ்டண்ட்டு, என்ன ஏதோ சீக்கிரட்டாக எழுதி கட்டுறப்பல, நம்ம வேணா போயிட்டு அவளை அப்படியே கையும் கிளம்புமா பிடிச்சிருமா, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல, கிளைமேட் நல்லா இருக்காயா, பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குது, நீனே கிளைமேட் நல்லா இருக்கு, ஆமாம் இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஜென்ரல் நீங்கள் என்ன சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம அவங்கள போய் கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் கைது பண்ணுற மெயின்லையா இருக்கிறான், அவன் கைதாகி போய் நின்றுட்டு இருக்கிறான். புதுசாக அந்த சூசான்ங்கிற கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு பொருளை தள்ளி விட்ட உடனே மொத்த கவனமும் அங்கே தானே போகும், எல்லாமே அங்கே ஓடி பார்க்குறாங்க என்ன சத்தம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் இங்கே ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் மிஸ் ஆகிடுறா. கரெக்டாக 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட பிளான் என்னாச்சு, மெயிலாக போயிட்டு அந்த ரிவர் கோயிலில் இருக்கிறப்ப அவனை கொல்றது தானே பிளானு, ஏன் பிளான் மாறி போச்சு அப்படிங்கிறப்ப எல்லா பிளானும் கரெக்டாக தான் இருந்தது. அந்த லூஸ் இளவரசர் வர வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் வந்துச்சு. அவன் வந்ததால தான் பிளானே மொத்தமாக மாறிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரம் கண்டுபிடி, அது மட்டும் இல்லாமல் நீ உன் பழி வாங்குற இதில் அதை மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இதுக்கப்புறம் இருந்தால் நாம் மாட்டிப்போன்ட்டு இங்கே வளைச்சு ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கான், அவள் எங்கே போனா அப்படின்னு. சூசான்ங்கிற கேரக்டர் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக இளவரசி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சூச்சான் இளவரசியை பார்த்து மறைஞ்சிடறான். அதே நேரம் அவன் அந்த ஃபீலிங் இவங்களுக்கு வருது. ஆக மொத்தத்தில் இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது, அதை நாம் போக போக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹீரோயினை தேடிக்கிட்டு காடு மலை எல்லா இடமே சுற்றி பார்க்குறான். அவள் எங்கே அப்படின்ட்டு பையன் ஒரு புதருக்குள்ளேருந்து ஓடி வருது ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு. ஹீரோ செம்ம கடுப்பில் கீழே வாங்கி டிக்கவே போயிடுறான். அவள் கையில் இருந்த பழம் கீழே விழுந்துருது. எங்கே போன, இல்லை உங்களுக்காக தான் அந்த பழத்தை பறிக்க போனேன், என்ன விளையாண்டுட்டு இருக்கியா, யார் உன்னோட ஜி ஃபேமிலியோட சந்திக்க போனியா, யார் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற, கையில் கீரல் விழுந்து கிடக்குது. என்னாச்சு, இல்லை உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, அதுக்கு இந்த பிளாக்பெர்ரி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆன்ட்டி சொன்னாங்க, அதனால தான் இதை தேடி போய் பறிச்சுட்டு வந்தேன்,
அப்போ கீரல் விழுந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறா. ஹீரோ கோவப்பட்டான்ல, அதில் கொஞ்சம் கோச்சிக்கிறான். பைப்பில் திருட்டு வேலை தான் பண்ணிட்டு வந்துருக்குது. ஆனால் இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்குது. அங்கே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறா. கத்தி சண்டை போட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த அமைதியாக இருந்துட்டு நம்மளை கொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெரி வெரி டேஞ்சரஸ். சைலண்ட்டாக வந்துட்டு உன் காயத்தை காமி, எதுக்கு காமிக்கணும், இல்லை மருந்து போடணும், அதெல்லாம் ஒன்றும் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி மூணு வச்சுட்டு இருக்கும்போது, சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்ட்டு ஒரு கையை பார்க்குறான். அதில் காயம் கம்மியாக இருக்குது. ஆனால் 2 கையிலையுமே காயம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மருந்து எடுத்து போட போகிறான். ஆனால் அது வந்துட்டு நம்ம பேரரசர் கொடுத்த மருந்துங்கிறதால கொஞ்சம் யோசிச்சுட்டு இவன் ஒரு மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை போட்டு விட்டுறன்னு அவளுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. ஏன்னா நார்மலாக மருந்துலாம் எரியும்ல, ரொம்ப எரியுதா அப்படின்னு அக்கறையாக கேட்டோடனே ஹீரோனுக்கு ஆமாம் எரியுது, இப்போ என்னப்போ அப்படின்ட்டு டப்புக்குன்னு தூக்கி அவனோட வாழை அவள் கையில் கொடுத்து தூக்கி பிடிச்சிக்கோ, அப்போ தான் நான் கரெக்டாக மருந்து போட முடியும் அப்படின்னு அவன் மருந்து போட அது ஹர்ட் ஆக ஹீரோ மேலே இருக்கிற கோபம் அதிகமாயிட்டு அந்த வாழை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறா. நாம என்ன நினச்சோம், ஃபர்ஸ்ட் எபிசோடில் முகமுடி போட்டு கொன்னவனை தான் பழிவாங்க வந்தான்னு நினச்சோம். ஆனால் இதில் வந்துட்டு அந்த முகமுடி போட்டவனே ஹீரோங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அவள் ஜி ஃபேமிலியை கொன்னதான் நினச்ச அப்படியே வாழை எடுத்து ஹீரோவோட வயிற்றுல ஒரு சொருகுறா. ஆனால் இது எல்லாமே இமேஜினேஷன். அவ்வளோ கடுப்பு இருக்கு. உடனே அவன் வாழை எடுக்கிறா அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் மருந்து போட்டு அமைதியாக அங்கேருந்து போகிறான். அங்கே கட் பண்ணி நம்ம மென்டல் இலவசை தான் கட்டுறாங்க. அவன் கத்திக்கிட்டு இருக்கான், ஹீரோ எதுவும் பண்ண முடியல, அதுவும் என் கண்ணை பறிச்சவளை எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு கத்திக்கிட்டு நேராக பேரரசிட்ட போய் கத்துன உடனே அந்த மென்டல் இலவரசோட அசிஸ்டண்ட் ஒரு ஐடியா சொல்கிறான். என்னன்னா இப்போ மெய்டை வந்துட்டு அந்த எல்லா மெய்டையும் அனுப்பிச்சிட்டு ஒரு மெய்டை மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்க. அதில் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. நம்ம வேணா ஹீரோவை ஒரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணி விட்டு அந்த இடத்துல போய்ட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. பேரரசிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு நேராக போயிட்டு ஹீரோவோட இடத்துல தான் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் நம்ம கோச் என்ன பண்ணுறாருன்னா, என்னோட தலைவர் அதாவது ஜென்ரல் வெளியில் போயிருக்காரு, அவங்க வர வரைக்கும் நான் தான் இந்த இடத்துக்கு பாதுகாவலன்னு, என்னை தாண்டி இங்கே யாருமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி மாசாக நின்றுட்டு இருக்காரு. நீ வந்துட்டு பேரரசரோட ஆணையை மீறுற. உங்கள் பேரரசரோட ஆணைலாம் எனக்கு முக்கியமே கிடையாது. எனக்கு என்னோட லீடரு ஜென்ரலோட ஆர்டர் தான் எனக்கு முக்கியம். இங்கே இருக்கிறதுக்கு நான் தான் சேஃப்டி. என்னை தாண்டி இந்த இடத்துக்குள்ளே யாரும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே வந்துட்டு அந்த பேரரசோட அசிஸ்டண்ட்டுக்கும் இவங்களுக்கும் சண்டே ஆகிற மாதிரி வருது. இதை கேட்ட ஹீரோயின் வந்துட்டு அதான் கொஞ்ச நாள் பழகி நான் குறித்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஹீரோயின் வந்துட்டு நான் வெளியில் வரேன் நீ எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த கதவுகிட்ட வந்து தட்டிகிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான், என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால நீங்கள் தான் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அங்கே சண்டைக்கு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு கதவை திறக்கும் போது இன்னும் 2 கை வந்து பிடிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என் பாதுகாப்பில் இருக்கிற நீ என்னை தாண்டி தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து நிற்கிறான். கதவை இழுத்து மூடிட்டு வெளியில் நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், நான் பேரரசர்கிட்ட பேசிக்கிறேன், இங்கேருந்து இப்போ யாரும் கிளம்பலன்னா அது வேற மாதிரி முடியும்னு ஒரு மிரட்டுனோடனே அடுத்த நிமிஷமே போயிட்டு பேரரசர்கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். ஆனால் அங்கே ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த வார்த்தையை இவன் எப்படி சொல்லுவான், அவ்வளோ கொடூரமானவன் அப்படிங்கிற மாதிரி அவள் அங்கே ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதே நேரம் இங்கே வந்து பார்த்தா மண்டி போட்டு பேரரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். அந்த மென்டல் இளவரசன் தான், என்னது பேரரசரோட ஆர்டரே நீ மீறியா அப்படிங்கிறப்ப அவனோட கண்ணு கொஞ்சமாக சரியாயிட்டு போகிறது போல். இங்கே பாரு, நான் ஒன்றும் பேரரசரோட ஆணையை மீறல. ஒருத்தவங்களோட இடத்துல பூந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் ஒருத்தங்களை எடுக்கிறது வந்துட்டு ஒரு தவறான விஷயம். அதை பேரரசர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். என்ன இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அந்த லூசு மென்டல் இளவரசருக்கு கொஞ்சமாக கண்ணு தெரியுதுன்னு சொன்னால ஒரு பூத கண்ணாடி எடுத்து யார் பேரரசர் யார் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஊத்து பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்கான். பேரரசருக்கும் அது தப்புங்கிற விஷயம் அப்படின்னு புரியுது. ஆனால் இருந்தாலும் என்னோட ஆணையை மீறிட்டல, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறப்ப சூப்பர் அப்படியே பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த மென்டல் கத்திட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே இருந்துட்டு அந்த ரிவர் கோயிலுக்கு நீ ஒவ்வொரு ஸ்டெப்பாக மண்டி போட்டு கும்பிட்டுக்கிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு தண்டனையை பேரரசர் கொடுக்குறாரு. இதுக்கு நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஹீரோ வந்துட்டு வரல அப்படின்ட்டு ஃபீலிங்காக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கே குறிச்சு வந்தோடனே என்னென்னா ஒரு வரல, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜென்ரல் எல்லாத்தையும் சமாளித்து வந்துடுவார். இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறப்ப அப்போது ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மண்டி போட்டு கும்பிட்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் பப்ளிக் முன்னாடி இருந்தாலும் அப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேரரசர் தண்டனை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோன்னே
அந்த கோயில் இருந்து அங்கேருந்து 20 மைல் இருக்கான். ஹீரோயின் இதை கேட்டோன்னே செம்ம கடுப்பாயிட்டு அவன் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போக பார்க்குறா. ஆனால் குறிச்சு தடுக்கிறாரு, நீ இங்கேருந்து போகக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். அப்படிங்கிறப்ப நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எனக்கு ஹீரோ இப்படி பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறா. அங்கே பார்த்தா ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சும் வண்டி போட்டு கும்பிட்டு மறுபடியும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து போகிறான். சுற்றி யார் நின்னாலும் மக்கள் நின்னாலும் ஹீரோ கரெக்டாக பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறதுக்காக கூட படை வீரர்களையும் போட்டு அமுச்சு வச்சிருக்காங்க பேரரசர். இது வந்துட்டு நம்ம மென்டல் இளவரசரோட வேலை தான். ஓடி வந்து கத்துறா, என்னால தானே, என் மேலே தானே தப்பு, நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பாரு என் பாதுகாப்பில் இருக்கிற பொண்ணு நீ வெளியிலே வரக்கூடாது போங்கிறப்ப இல்லை இல்லை இது என்னோட தப்பு தான், நான் இந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். இப்போ நீ இருந்தீன்னா நான் தண்டனை கொடுத்துருவேன், ஒழுங்கா இவ்வளோ கூட்டு போ அப்படின்ட்டு குருஜிக்கிட்ட சொன்னோடனே குருஜி கூப்பிட்டு போகிறாங்க. அதான் ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் ஹீரோ மேலேயும் உங்களுக்கு லைட்டாக லவ் வர ஸ்டார்ட் ஆகுது. அங்கே மேலே பார்த்தா மென்டல் இளவரசர் பூத கண்ணாடியை வச்சு பார்த்துக்கிட்டு இவனுக்கு கொடுத்த தண்டனை கம்மியாக இருக்கே, இன்னும் வலுவாக கொடுத்துருக்கணுமோ, நம்ம பேரரசர் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்து பக்கத்தில் இருந்த இன்னொரு ஆள் வந்துட்டு எப்படியும் அவன் கோயில் பக்கம் நெருங்கும்போது ரொம்ப டயர்டாக இருப்பான் இளவரசு, நம்ம அவனை கொல்ல ஆள் செட் பண்ணிடுவோமா, ஐயோ அது பாவம்டா இளவரசி நீங்களே இப்படி பேசுறது, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் பாவம், அவனை போட்டு தள்ளிடுங்க, அதுக்கு 4 ஆள் செட் பண்ணுங்க, எப்படி நைட் நேரத்தில் அந்த கோயில் ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கொல்ல பிளான் போட்டுருக்காங்க இவங்க. போட்டு அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அந்த மென்டல் இளவரசர் பேசுனதை தூரத்துலேருந்து பார்த்துருப்பால, அதுலேயே தெரிஞ்சு போச்சு ஹீரோவை கொல்ல இவங்க பிளான் போடுறாங்க அப்படின்ட்டு. அதுவும் அந்த கோயில்கிட்ட தான் பிளான் போடுறாங்க அப்படின்னு உடனே ஹீரோவை காப்பாற்ற அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்கே பார்த்தா அந்த கோயில்கிட்ட 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. சரி நாம் இப்போ ஜென்ரலை கொண்டு யார் மேலே பழிய போடுறது, அதான் அந்த ஜி ஃபேமிலி கோஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபேமிலி மேலே பழிய போட்டுருவோம். அவன் எங்கள் ஃபேமிலி மேலே பழி போடுறது அப்படின்ட்டு அங்கே ஹீரோயின் வந்து நின்ன உடனே யார் எங்களெல்லாம் பேயின்னு சொல்லி எங்கள் மேலேயே நீங்கள் எல்லா தப்பும் பண்ணிட்டு எங்கள் மேலேயே பழிய போடுறீங்களா அப்படின்னு இப்போ உங்களை கொல்ல போகிறோம் அப்படின்னு மாறி ஹீரோயின் நின்னோடனே இவ்வளோ நேரம் நீங்கள் ஹீரோயினை ஒரு சாஃப்ட் கேரக்டராகவும் ஒரு மேஜிக்கல் பர்சனாகவும் தானே பார்த்துருப்பீங்க. செம்ம மாசான சீனாக இருக்கும். அவங்க அப்படியே வெட்ட வர்றப்ப ஹீரோயின் ஒரு குச்சை வச்சு அப்படியே வித்த காட்டுவா பாருங்க, சரக்குன்னு புந்து ஒருத்த கழுத்தை வெட்டிட்டு அப்படியே இன்னொருத்தன் அவன் கையில் வெட்டிடுவான். அப்படியும் வளைச்சு நின்று அவள் தலையில் ஒரு எத்தி 4 பேத்தையும் சரக்குன்னு போட்டு தள்ளுவா. போட்டு தள்ளிட்டு இருக்கும்போதே ஹீரோ அங்கே அந்த கோயில் பக்கம் நெருங்கிடுறான். அவன் வர்றதுக்குள்ளே இவங்களை முடிக்கணும் அப்படின்ட்டு இன்னும் வேகமாக இறங்கி செய்வா பாருங்க, சரியாக இருக்கும். ஹீரோ வந்து அப்படியே கதவை திறக்கிறான், ஷாக்லேயே நிற்கிறான் ஹீரோ. பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அசால்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கா. நீ என்ன இங்கே பண்ணுற, இல்லை எனக்காக இவ்வளோ தண்டனை ஏற்றுக்கிற, அதனால நீ குளிரில் ரொம்ப நடிக்கிடக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து உன்னை பார்க்க வந்தேன். குளிரில் நான் எதுவுமே போடாமல் வந்திருக்குது நீ தான், எனக்கு குளிர் தெரியல, நான் தானே இந்த தண்டனை அனுபவிக்கிறோம், நான் வேணா இங்கே இருந்துட்டு அந்த தண்டனையை நிறைவேற்றவா, நான் இங்கே இருந்துட்டு கோயில் வரையும் போகவா, பாதி தூரம் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ எதுக்கு, நானே பார்த்துக்கிறேன், உனக்கு தான் குளிர் ஒத்துக்காது அப்படின்ட்டு அவனோட கோட்டை கலட்டி அப்படியே அவன் மேலே போடும்போது அவளால் அதை போட தெரியல. உடனே இது கூட தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ஹீரோ அப்படியே 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல அந்த தண்டனையை முடிக்க அந்த கோயில்கிட்ட நெருங்கும்போது அவள் அப்படியே ஸ்னோ அங்கே பெய்யுது. எனக்கு ஸ்னோ பெய்யுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு அதை ரசிச்சுக்கிட்டு என்னோட ஷூசி வில்லேஜில் கூட இந்த அளவுக்கு பனி பெஞ்சதில்லை, அது மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. முதல் முறையாக இந்த கோயிலில் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல, ரொம்ப நாள் இது என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த கோயில் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கும் அதே ஃபீல் தான் வருது, நானும் இந்த கோயிலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ தான் நான் அதை பார்க்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் மைண்ட்லேயும் அதாவது மனசுலேயும் ஒரே எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக தண்டனையை முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினை சரி இங்கேருந்து வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றப்ப அவன் மயக்கம் போட்டு விழுறா. அவன் அந்த ஜி ஃபேமிலியை சேர்ந்தவா தான் அப்படிங்கிறது ஹீரோவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவளோட கண்ணை ஒரு மாதிரி செவக்குது. அங்கே கட் பண்ணி அந்த மென்டல் இளவரசர்கிட்ட போயிட்டு சொல்லிடுறாங்க, அனுப்புகிற ஆளுங்களை யாரோ போட்டாங்களா, ஏதோ பேய் கொண்டுடுச்சான், அப்போது அது ஃபீமேல் கோஸ்ட்டு தானே, அப்போ யாரோ இங்கே இருக்காங்க, இந்த ஒரு விஷயம் போதும். அப்போ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட இடத்துக்குள்ளே தான் அவளை பதுக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த இவன் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறான். இங்கே பதறி அடிச்சுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வரான். இதை பார்த்தோன்னே குறிஞ்சு ஆண்டி என்னாச்சு அவளுக்கு அப்படிங்கிறப்ப இல்லை அவள் பனியில் கொஞ்சம் உறைஞ்சி போயிட்டா,
ஹீட் அதிகமாக்கணும் அப்படின்னு சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு நெருப்பு கொண்டு வர சொல்லிட்டு அவங்களுக்கே அந்த உண்மை தெரியக்கூடாது, அதாவது இவன் அந்த ஜி பீப்புளை சேர்ந்தவ அப்படிங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள எல்லாத்தையுமே வெளியில் போக சொல்லிட்டு இவனே அந்த நெருப்பு அப்படியே சூடு பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டே இருக்கான். பேசு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கும்போது கோல்டாக இருக்குது அப்படின்ட்டு அன்னிக்குள்ளே தானே விழுந்து கிடப்பா ஃபர்ஸ்ட் எபிசோடில் அந்த ஞாபகம் மறதி அப்படிங்கிற ஒரு நிலமையில. அந்த குளிர்னஸில் அதை யோசித்து பார்த்துட்டு ரொம்ப கோல்டாக இருக்குங்கிறப்ப ஒன்றும் இல்லை நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன் உனக்கு நான் இன்னும் நெருப்பு அதிகமாக போடுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவள் காலை தேய்ச்சி விடுறதுன்னு அதுக்கப்புறம் அவள் காலை பிடிச்சி வச்சுட்டு சூடு பொறுக்க தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். அப்படியே அவள் இந்த மாதிரி கூல்னஸில் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு அவளோட காலை பிடிச்சி அவ்வளோ சூடு பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படியே விடிஞ்சிடுது. அப்படியே அவளோட காலை வச்சுக்கிட்டே அப்படியே அவனும் தூங்கிடுறான். ஹீரோயின் லைட்டாக எழுந்து முழிச்சு பார்க்கும்போது இவனோட காலை ஹீரோ பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நைஸாக எடுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ள அவன் எழுந்துறான். அது வந்து ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என் காலை பிடிச்சி? இல்லை நைட்டு ரொம்ப உனக்கு கோல்டாக இருந்துச்சு, அதான் அவன் காலில் சூடு பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கும்போது எது நீ தப்பாக நினைக்காத, அது வந்துட்டு அப்படிங்கிறப்ப ஹீரோனுக்கு வெக்கமாக வருது. உடனே முக்காடை போட்டு போத்திக்கிட்டு இங்கேருந்து வெளியில் போங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவுமே சொல்ல வேணாயா, வெளியில் போ. நான் என்ன சொல்ல வரேன்னா உடனே ஒரு கை மட்டும் வெளியில் வந்து தயவு செய்து வெளியில் போயா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் காட்டிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ஒரு மெடிக்கல் ஹெல்ப்னஸ் தாம்மா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டு வெக்கப்படுறான்னு தெரியல. உடனே ஹீரோ போனதுக்கு அப்புறம் லைட்டாக மட்டும் அந்த போர்வைக்குள்ளேருந்து எட்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு போட்டு உருண்டுகிட்டு இருக்கிறா. ஆக மொத்தத்தில் 2 பேத்துக்குள்ள லவ் ஃபயர் ஆகி காலையில் குறிச்சிக்கிட்ட தான் போயிட்டு ஹீரோவை பற்றி கேட்டிருக்கான். ஹீரோ வந்துட்டு எப்படி பட்டவங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்படி பட்டவங்களா, நைட்டு உன்னை தூக்கிட்டு வந்தார், ஒரு மெய்டு பொண்ணானா ஒன்றை தூக்கிட்டு வர்றாரு, அவரு பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுமாங்கிறப்ப லைட்டாக ஹீரோயினுக்கு பொசசிவ் வெட்டி பார்க்குது. என்ன உன் மூஞ்சி சுருகுது? இல்லை நைட்டு குளிரில் வந்ததால் சுருங்கிடுச்சு, மற்றபடிலாம் எதுவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட வில்லேஜில் இருந்துட்டு ஒரு சில மக்கள் காணா போகிறாங்க, அதுக்கு காரணம் வந்துட்டு அந்த ஜி பீப்புள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பிட்டோன்னே பேரரசர் ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த ஜி பீப்புளோட ஆட்கள் நம்ம இதில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம பண்ணுவோம், சுற்றி இருக்கிற எல்லா கேட்டையும் அடைச்சிட்டு அவங்களுக்கு ஒத்துக்காத ஒரு புகையை அந்த புகையை நம்ம பரப்பி விடுவோம், அப்போ அவங்களே வந்து லாக் ஆவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டோடனே ஹீரோக்கெல்லாம் பக்குன்னு இருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கும் அதை ஒத்துக்காதுல்ல, பேரரசர் சொல்கிறதையும் நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. அதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்க எல்லா இடத்துலையுமே அந்த புகையை போடுறாங்க. ஹீரோ ஓடி போயிட்டு ஹீரோனை பார்க்க தான் போகிறான். அங்கே பார்த்தா அவள் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு மறுபடியும் நீடில் எடுத்து குத்தி அவளோட ரத்தத்தை பாதியாக்கி அந்த கஷ்டத்தை பாதியாக குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஓடி வந்த உடனே அவன் நீடில் எடுத்து குத்துறதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஆனால் இவனுக்கு தான் முன்னாடியே தெரியும்ல அவள் ஜி ஃபேமிலி தான் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தான் ஷாக்கு, ஐயோ இப்படி பார்த்துட்டாங்க என்ன பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அவனோட கோட்டை எடுத்து அப்படியே வளைச்சி பிடிச்ச அவன் மூக்கை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படிங்கிறப்ப அந்த புகையெல்லாம் தாண்டி வருது. அப்போ ஹீரோயின் ஷாக்காக பாப்பா பாருங்க ஹீரோவை. அப்போ என்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் என்னை எல்லா இடத்துலையுமே நீ காப்பாற்றினியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாப்பா பாருங்க. நாள் காலையில் போய்ட்டு ஹீரோயின் போய்ட்டு அந்த சூச்சானுங்கிற கேரக்டரை தான் மீட் பண்ண போகிறாங்க. அவன் வந்துட்டு ஹீரோயினோட நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு அதனால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல, நம்ம பிளான் படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவள் ஹீரோவை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக பேசணுன்னு, உன் மனசுக்குள்ளே காதல் இருந்தால் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது, அதை கொடு அப்படின்ட்டு அவன் ஏதோ ஒரு விஷயத்த அவள்கிட்ட கொடுக்குறான். அதை வாங்க போகும்போது இல்லை அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மெடிசனை வாங்குற மாதிரி வாங்கிக்கிறா. இதை தூரத்துலேருந்து ஹீரோ பார்த்துட்டு அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஓடி வராங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஏன்னா இதை ஹீரோயின் கவனிக்கல. வந்துட்டு அவனை பிடிக்கலாம் அப்படின்னு துரத்திட்டு போகும்போது ஒரு இடத்துல போயிட்டு அவன் மிஸ் ஆயிடுறான். ஒரு இடத்துல வந்துட்டு அந்த குதிரை நிற்கிது, அதுக்குள்ளே போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப அது இளவரசியோட வண்டியாக இருக்குது. அதனால உள்ளே புந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப அவங்க மிரட்டுறாங்க, என்ன தைரியம் தான் என்னோட வண்டியில் சர்ச் பண்ணுவா அப்படின்னு. ஒரு பொண்ணோட வண்டியில் நம்ம போய் சர்ச் பண்ணுறது தப்பான விஷயம் தான், அதுவும் அவங்க பர்மிஷன் கேட்காம அப்படின்ட்டு அவனும் மன்னிப்பு கேட்டுங்க யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் நம்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் உள்ளுக்குள்ளே தான் அவன் உட்காந்துருக்கான். உடனே இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சூச்சானோட கையை எடுத்து பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ரெட் கலரில் வந்துட்டு ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி அவனோட கையில் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க ஒரு சில நினைப்பெல்லாம் அப்படியே யோசித்து பார்த்துட்டு
இல்லை நீங்கள் கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போகும்போது இளவரசி பார்த்தது வந்துட்டு ரைட் ஹேண்டு, இவன் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் கட்டியிருக்கான். அப்போ இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பான் பாருங்க, 2 பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க போல், அதுக்காக தான் இதை மாற்றி 2 பேருமே கட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் இளவரசி என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க பார்த்துட்டு சரி இவன் இல்லை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு அவனை கீழே இறக்கி அனுப்பிச்சிடுறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே போகும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் ஆர்வமாக இருக்குது. ஹீரோக்கு என்ன கவலைன்னா, அவன் வந்துட்டு ஒரு பையனை மீட் பண்ணி பேசியிருக்கா, அவன் யாரா இருக்கும் அப்படின்னு விசாரிக்க சொல்லியிருப்பான். அவன் வந்துட்டு புட்டு புட்டு வைக்கிறான் சூச்சானை பற்றி, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக, கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படி இப்படின்னு சொன்னோடனே செம்ம கடுப்பாயிடுது, பொசசிவ் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு நீ அவனை பற்றி பேசாத அப்படின்னு சைலண்ட்டாக வந்து திட்டலான்னு வரான். அவன் வந்துட்டு ஹீரோட ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இது ரொம்ப பழசாக இருக்கே, ஒரே ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருப்பானோ, இவனுக்கு ஏதாவது ரெடி பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப பழசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏய் மார்க்கெட் போனியா? போனேன். என்னப்பா? உன்னோட மெடிசன்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. மறுபடியும் மீட் பண்ண போறியா? ஆமாம், 2 நாளுக்கு அப்புறம் போகணும். இனிமேலும் மாத்திரை மருந்து வாங்குறேன்னு போனேன். ஏன் இப்போ நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒருவேளை அவன் ட்ரெஸ் எடுத்ததால கோவப்படுறானோ அப்படின்ட்டு அவன் கேஷுவலாக போயிடுறா. ஹீரோ தான் இங்கே புதுசில் பொங்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எங்கேயும் சீக்கிரட்டாக போகிற மாதிரி இருக்கு. இவ்வளோ ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்ட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு, இது பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த சைஸ் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, நீ ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு ஒருத்தங்களை கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கதவை திறந்து யாரா அவன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது ஹீரோட ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு இடத்துல அளவு எடுத்துகிட்டு இருக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை நம்ம இளவரசி பேரரசோட கல்யாணம் வருதுல்ல, நீ பாட்டுக்கு ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருக்கிற, அதான் உனக்கு ஏதாவது புது ட்ரெஸ் ரெடி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, அதனால சீக்கிரட்டாக பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம், எப்படி கண்டுபிடிச்ச? அப்போ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா, என்னை சந்தேகப்படுறியா அப்படிங்கிறப்ப சும்மா இருக்கே அப்படி தானே ஹீரோட அசிஸ்டண்ட். ஆமாம், 2 நாள் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, நீ யாருக்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் கேட்ச் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ வேவு பார்த்துட்டு இருக்கிற, இப்போ எல்லா பசங்களும் இப்படி தான். அதெல்லாம் இல்லை, 2 நாளாக தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ டே கொஞ்சம் சும்மா இருண்டா, சும்மாவே அவள் கோவத்தில் இருக்கிறா, இப்போ நீ இன்னும் ஏற்றி விடுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோட அசிஸ்டண்ட்டை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு நம்ம குறிச்சிட்டு வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, ஏன்டா நம்ம ஜென்ரலை பற்றி தான் உனக்கு தெரியாதடா, அந்த ஆளுக்கு லவ்வும் தெரியாது, பொண்ணுகிட்ட எப்படி பேசுறது தெரியாது, தான் பெரிய விஷயம்டா, அதையும் கெடுத்துட்டு வந்திருக்கிய, இந்த ஆள் ஒரு முட்டாள் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடியே தான் ஹீரோ வந்து நிற்கிறான். அவன் சைகை கொடுக்குறான், ஐயோ பின்னாடி ஜென்ரல் வந்துட்டாரியா அப்படின்ட்டு. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை ஜென்ரல், உங்கள் பெருமை அருமைகளை பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, நீ என்ன கருமை ஏன் வேணாலும் பேசு, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், அதுக்கு வழி என்ன, கேர்ள்ஸுக்கு புல்லாங்குழல் வாசிச்சா ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அடுத்த சீனு ஹீரோ புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு நல்லா வாசிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வருவா, உடனே எடுத்துட்டு புல்லாங்குழல் எடுத்துட்டு அப்படியே அப்படிங்கும்போது புல்லாங்குழல் எடுத்ததுக்கு அப்புறமும் சவுண்டு வந்துட்டு இருக்கு. என்ன விஷயம்னா, குர்ஜும் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் பக்கத்தில் உட்காந்து வாச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ புல்லாங்குழல எடுத்ததுக்கு அப்புறமும் அங்கே சவுண்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிடுது, பையவுல ப்ராடு வேலை பண்ணுது அப்படின்ட்டு. விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற ஹீரோட அசிஸ்டண்ட்டு ரொம்ப பொறுப்புணர்ச்சியில் போட்டு வாசித்து தள்ளிட்டு இருக்கிறான். டேய் மாட்டிக்கிட்டோம்டா, ஆஃப் பண்ணுறா அப்படிங்கிறப்ப, இங்கே பாருங்க, உங்கள் புல்லாங்குழல் சவுண்டோ நீங்கள் வாயிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் சவுண்டு வருது, வேவு பார்த்தது இல்லாமல் இப்படி யாரும் சீட் பண்ணுறீங்க போது, ஐயையோ இதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லைம்மா, எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரில, இப்படிலாம் கோச்சிட்டு போவாதடி, சொன்னால் கேளு அப்படிங்கிறப்ப, என்னோட தலகாணிக்கு அடியில் நீ ஒரு 3 விஷயம் கேட்கணுன்ட்டு எழுதி வச்சுருந்தல, அதை நான் உனக்கு கொடுக்குறேன், அப்படியா? அந்த 3 விஷயம் எனக்கு கொடுக்குறியா? கண்டிப்பாக, நீ கோச்சிக்காம இருந்தால் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், அந்த 3 விஷயம் என்ன, 30,000 விஷயம் கூட கொடுக்குறேன், இல்லை எனக்கு 3 விஷயம் தான் வேணும், விஷயம் என்னென்னு கேட்குறேன் அப்படின்ட்டு அவள் சமாதானமாகி உட்காந்தோடனே ஹீரோக்கெலாம் குஜாலாக போச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோ.